சிதம்பரம் அருகே ஆற்றில் குளிக்க சென்ற கூலி தொழிலாளியை முதலை கடத்து இழுத்து சென்ற நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பட்டு கிராமத்தை சேர்ந்த ஜெயமணி தனது மனைவியுடன் அப்பகுதியில் உள்ள கொள்ளிடம் ஆற்றில் குளிக்க சென்றார். அப்போது நீருக்குள் இருந்த முதலை கண்ணிமைக்கும் நேரத்தில் ஜெயமணியை தாக்கி இழுத்துச் சென்றது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த முத்துலட்சுமி கிராம மக்களுக்கு தகவல் தெரிவித்தார். அவர்களும் உடனடியாக விரைந்து சென்று ஆற்றுக்குள் நீண்ட நேரம் தேடினர். ஆனால் ஜெயமணியை கண்டுபிடிக்க முடியாததால் அனைவரும் சோகத்தில் மூழ்கினர். மேலும் தகவல் கொடுத்து நீண்ட நேரமாகியும் தீயணைப்புத் துறையினர் வரவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். மக்கள் பயன்படுத்தும் ஆற்று நீரில் உள்ள முதலைகளை அப்புறப்படுத்தி தனி இடம் அமைத்து முதலைகளை வளர்க்க வேண்டும் என்றும் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வழக்கம் போல் வேலை செஞ்சுட்டு ஆற்றுக்கு குளிக்க போவாருங்க. இன்றைக்கி தினம் கூலி வேலைக்கு போகல. அவர் சொந்த வேலையை பார்த்துட்டு குளிக்க போனவர் 6:30 மணிக்கெல்லாம் குளிக்க போனார். 2-3 பேர் குளிச்சிட்ருக்குள்ளே அவர் முதல்ல பிடிச்சி அப்படியே ஐத்தி தண்ணிக்கு இழுத்துட்டு போயிட்டுது. இப்போ கண்ணா வச்சு தேடிக்கிட்டு பார்த்தோம். ஒரு மணி நேரம் ஒன்றும் ஆகப்படல. அப்படியே போகிறது அப்படி விட்டுட்டு போகிறது. தண்ணி முதல்ல மட்டும் தெரியுற மாதிரி தெரியுது. அப்புறம் போய் இப்போ கிட்ட பார்த்தா அம்பிட மாட்டுது. அது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். எல்லா மாவட்டத்து முதலையும் உணர்ந்து இங்கே தான் விட்றாங்க. இந்த ஆற்றுல தான் விட்றாங்க. எல்லா மக்களும் ஊரில் உள்ள மக்கள் முழுக்க இதில் தான் சாகுது. எல்லா முதலையும் பிடிச்சி இது பண்ணுது. ஆடு பிடிக்குது, மாடு பிடிக்குது, மனுஷனையும் பிடிக்குது. இன்றைக்கி பாருங்கள், அவன் பொண்டாட்டி பிள்ளை யார் பார்க்கறது? சாதாரண முதலைக்கு உணர்ந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஒரு மனுஷனுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.